உங்கள் கேரக்டர் வீக்காக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மைனஸ் இருக்கலாம், அது உங்கள் சுவாபத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். லேவியினுடைய கேரக்டர் ரொம்ப வீக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப கோபப்படுறவங்க, அகங்காரமாக இருக்கிறவங்க, எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் அருவாளை தூக்குறவங்க அப்படின்னு யார் சொன்னால், அவன் தகப்பனாகிய யாக்கோபு சொன்னால், இந்த லேவியோட சேராதீங்க, அவர்கள் கொடுமையின் கருவிகள், அவர்கள் காரணம் இல்லாமல் ரத்தம் சிந்தி விட்டார்கள். அவருடைய தங்கை விஷயத்தில் கோபத்தோடு போய் ஒரு பட்டணத்தை நிர்மூலமாக்கி விட்டார்கள். அவங்களுடைய அகங்காரம் ஒரு பட்டணத்தை நிர்மூலமாக்கிட்டு அந்த லேவி கூட சேராதீங்க அப்படின்னு தகப்பன் சொன்னார். ஏன்னா அவன் கேரக்டரில் ஒரு மைனஸ் இருந்தது. அவன் கோபப்படுகிறவனா, வைராக்கியப்படுகிறவனா இருந்தான். ஆமாம், கர்த்தர் நல்லவர்னு ஏன் சொல்கிறேன்னா, ஆமாம் இதையே கர்த்தர் ப்ளஸ்ஸாக மாற்றினார். சில சீசன் கடந்த பொழுது மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றதுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது மோசே நின்று சொல்லுகிறார், யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதே கோபத்தோடு, அதே வைராக்கியத்தோடு, அதே பட்டயத்தோடு லேவி வந்தார்கள். ஆமாம், அதே அன்று வீக்காக இருந்தது, ஆமாம் அன்றைக்கு மைனஸாக இருந்தது, இன்னைக்கு ப்ளஸ்ஸாக மாறுது. கர்த்தர் சொன்னார், அந்த வைராக்கியத்தை பார்த்தாயா, லேவியை எனக்காக நான் தெரிந்தெடுக்கிறேன் என்றார். நம்முடைய ப்ளஸ்ஸை உலகம் பார்க்கும், நம்முடைய மைனஸை கர்த்தர் பார்த்து ஆமா அதை பிளஸ்ஸா மாற்ற ஆமா என் தேவன் வல்லவராய் இருக்கிறார்.